ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஜெம் சாக்ரெட் டிவி. நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்த வீடியோவில் இயேசு ஏன் பிறந்தார், எதற்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய சரித்திரத்தை படைத்த இயேசுவோட மரணம் மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதலோட காரணமாக கிபி மற்றும் கிமு என்று வரலாற்றில் குறிப்பிடுகின்றனர். நாம் படைக்கப்பட்ட முக்கியமான நோக்கம் படைத்தவனை அறிந்து கொள்வதுதான். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவின் தேவன் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு எதற்காக அனுப்பினார்? கிறிஸ்துவ மதத்திற்கு உலகம் முழுவதும் ஸ்தாபிக்கவா, அல்லது கிறிஸ்தவ மதத்திற்கு தலைவராக இருக்கவா, அல்லது உலகத்தில் பெரிய ராஜாங்கத்தை ஏற்படுத்தி அதில் ராஜாவாக ஆளும்படியாக அனுப்பினாரா? இல்லை, நம்முடைய எல்லா பாவங்களை சுமந்து தீர்க்கின்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிதா தம்முடைய குமாரன் இயேசுவனை அனுப்பினார் என்பதே மிக பிரதான நோக்கமாக இங்கு பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் நாம் முதல்ல புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடுவதற்கு அல்ல, உணர்வு பூர்வமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யாருக்காக சிலுவையில மரித்தாரு? ஏன், எதற்காக இயேசு சிலுவையில மரித்தார்? இதனால் யாருக்கு என்ன பலன்? ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் பலனா, இல்ல மனித குலத்திற்கே பலன் இருக்கிறதா? இதனால தெய்வத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்? தெய்வம் மனித குலத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்? ஆன்மீகத்தில் வளர்வதனால் என்ன பலன்? சிலுவையில் மரித்ததற்கான ஒரு மிக பெரிய சரித்திரம் மற்றும் உண்மை இருக்கிறது. இதனை எசாயா 53 குறிப்பிடுகிறது. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து ஆக்கிரமர்களுக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் நம்மில் அநேகரை அவருக்காக மீட்டுக் கொண்டார். அநேகரை ரகசிய பாவங்களிலிருந்து மீட்டெடுப்பதற்கே அவர் சிலுவையில் மரித்தார். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்று வேதாமகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதல் எதை நிரூபிக்கிறது? அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலேயே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆண்டவருடைய நோக்கங்களையும் மீட்பின் பரிபூரணத்தையும் காட்டுவதே இந்த உயிர்த்தெழுதல் மட்டுமே. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் கிறிஸ்துவம் என்று ஒன்று கிடையாது. கிறிஸ்தவத்தின் மையத்தன்மையே உயிர்த்தெழுதலில் தான் அடங்கியிருக்கிறது. மீட்பு என்பது ரட்சிப்பின் நிறைவை நிரூபிக்கிறது. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்ற வேத வசனத்தை உறுதி செய்கிறது. ஆகையால் பிரியமானவர்களே, பிதா இயேசு நமக்காக பாவங்களை சுமந்து நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்திருக்காரு. நாமும் ஆண்டவருக்கு பிரியமாயிருப்போமாக. நன்றி.